ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு வருவாங்க. எல்லா வகையான சைக்கிளும் வாங்கி வச்சாச்சு. இன்னமும் கொஞ்சம் சைக்கிள் ஆர்டர் போட்டிருக்கோம். நல்லா பசங்க ஓட்டுற மாதிரி பெருசாக புது புது சைக்கிளாக எல்லாமே வாங்கி வச்சிடணும். சின்ன பசங்களுக்கு உண்டான சைக்கிள் இருக்குது, பெரிய ஆட்களுக்கு உண்டான பைக் இருக்குது. எல்லாமே நம்ம கடையில் வாங்கி வச்சாச்சு. இந்த வருஷம் இந்த மிட்டாய் சைக்கிள் தாப்பா அடி சக்க போட்டு போடுது வியாபாரம். வந்ததுலேருந்து சீக்கிரமாக விற்றுட்டே இருக்குது இந்த மிட்டாய் சைக்கிள். இன்னைக்கு வேற சரக்கு கம்மியாக தான் இருக்குது. இதில் 4-5 பீஸ் தான் இருக்குது. இந்த மிட்டாய் சைக்கிள் போட்டுவிட சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் கம்பெனிக்காரன் வேற போட்டு விடாமல் இருக்கான். இந்த போலீஸ்காரும் நிறைய பசங்க வாங்குவாங்க. ஏன்னா ஆம்பளை பசங்களுக்கு தான் இந்த போலீஸ்கார் நிறைய பிடிக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு போலீஸ்காரும் நிறைய விற்கும்னு நினைக்கிறேன். சோபா ஒரு வழியாக தீபாவளிக்கு பட்டாசு கடை போட்டு பட்டாசு கடை வியாபாரத்தை பார்த்தாச்சு. நல்ல லாபம் இந்த வருஷம். இந்த வருஷம் பட்டாசு கடையை ஒரு லூசு வந்து தொடங்கி வச்சுச்சு. தங்கு தக்கதான்னு கடைசியில் பார்த்தா நல்லா ராசிக்கார பிள்ளையாத்தான் இருந்துச்சு. பட்டாசெல்லாம் சீக்கிரமாக விற்று தின்னு இந்த வருஷம் நமக்கு நல்ல லாபம் கிடச்சிச்சு. சரி, இன்னைக்கு வியாபாரத்துக்கு யார் முதல்ல வராங்கன்னு பார்க்கலாம். கடவுளே, நல்ல வியாபாரம் விற்கணும்ப்பா. ஆஹா, இவ அவன்ல வந்துட்டாயா. இங்க வந்து பாருடா தர்ஷனி, எவ்வளவு சைக்கிள் வச்சிருக்காங்கன்னு. காரெல்லாம் கூட வச்சிருக்காங்க. நீ போலீஸ்கார் கிட்டல அம்மா அம்மா போலீஸ்காரமா? ஐயா ஜாலி ஜாலி, நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது. அண்ணா அண்ணா, அடடே நம்ம பட்டாசு கடை அண்ணா. என்னண்ணா நல்லா இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? இந்த கடையில எப்ப வேலைக்கு செஞ்சீங்க? ஐயோ, வரவுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாலே. எம்மா, நான் ஏன் அந்த கடையில வேலைக்கு சேர போறேன்? இது சொந்த கடைமா. என்னென்ன சொல்றீங்க? சொந்த கடையா? என்னென்ன பட்டாசு கடை போடுறீங்க? ஒரு பக்கம் பட்டாசு கடையில வியாபாரம் விற்குது, ஒரு பக்கம் அந்த பக்கம் அந்த சைக்கிள் கடையா போடுறீங்க. என்னென்ன நீங்க? அடடா, அது சும்மா டெம்பரவரிக்குமா. பட்டாசு கடையெல்லாம் சீசன் வியாபாரத்துக்கு தானே. அது என்ன வருஷத்துக்கு வச்சு விற்கவா முடியும்? நம்ம கடை எப்பவுமே சைக்கிள் கடை தான். அது சீசனுக்கு போட்டது. ஓ அப்படியாண்ணா, பரவாயில்லண்ணா. சீசனுக்கு ஏற்ற மாதிரி வகையான ஒரு பிஸ்னஸா பண்ணி நல்லா சம்பாதிக்கிறீங்க. எங்களுக்கு தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏமா வளவளன்னு பேசிட்டு இருக்கிற? வந்து ஏதாவது சைக்கிள் எடுத்து கொடுமா. சரி வாடா தர்ஷனி, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கடையை ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வா. என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? ஐயோ, இவங்க ஆரம்பிச்சுட்டாங்களே, இவங்க அலப்பற தாங்க முடியாது. ஏமா இந்தம்மா, இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான சைக்கிள் எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. தம்பிக்கு எது வேணுமோ பார்த்து எடுங்க. பிடிச்சதை ஓட்டி பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். சரிண்ணா. தர்ஷனே, என்ன சைக்கிள்லாம் எப்படி இருக்கு? அம்மா, இந்த சைக்கிள்லாம் சூப்பராக இருக்குதுமா. நான் நினச்ச கூட பார்க்கலாமா இப்படிலாம் இருக்குன்னு. எனக்கு அந்த பச்சை கலர் சைக்கிளும் பிடிச்சிருக்குது. இந்த பக்கம் என்ன சிகப்பு கலர் சைக்கிளு. டயரெல்லாம் வித்தியாசமாக கலராக கொடுத்துருக்காங்க. ரோஸ் கலர் சைக்கிளு, மஞ்சள் கலர் சைக்கிளு. ஆஹா, என்னை சுற்றி எவ்வளோ சைக்கிளாக இருக்குது. எதை வாங்குறதுனே தெரியலையே. ஆஹா, இந்த பக்கம் என்ன இருக்குது? பைக்கு. இந்த பைக்கு நல்லா இருக்குது. இதில் ஏறி உட்காந்து ஓட்டி பார்க்கலாமா? அடாடா தர்சனு, உனக்குன்னு அளவெடுத்து செஞ்சது மாதிரியே செஞ்சுருக்காங்களே தர்சனு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பைக்கு. அம்மா, எனக்கு இந்த பைக்கு வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. எனக்கு இந்த பைக்கு வேணும். எனக்கு பைக்கு தான் வேணும். எருமை, சைக்கிள் மட்டும் வாங்கி தாங்கம்மான்னு சொல்லி தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து என்னடா பைக்கை பார்த்து அழுது அடம்பிச்சுட்டு இருக்கிற? அப்படின்னு வச்சுக்க தர்சனே, செவிலு பேருந்து பேரும் ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சு வந்துரு. ஒழுங்கு மரியாதை போய் சைக்கிளை பாரு. வாங்குறதுனா சைக்கிள் வாங்கு, இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், அதுவும் வாங்கி தர மாட்டேன். ஆஹா தர்சனு, எதுவுமே கிடைக்காம போயிடும் போலயே. பேசாம நம்ம சைக்கிளே வாங்கிட்டு போயிடலாம். இந்த பைக்கு நல்லாத்தான் இருக்கு. சரி, நம்ம படிச்சு சம்பாரிச்சு வாங்கிக்கலாம். எப்படி நம்ம பார்பி மம்மி வாங்கி தர மாட்டாங்க. சரி, இருக்கிறதுலே இந்த நல்ல சைக்கிளாக பார்த்து எடுத்துக்கலாம். இந்த டபுள் கலர் சைக்கிளும் நல்லா தான் இருக்குது. ஹேண்ட் பேர் வேறு கலரில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் சைக்கிள் நல்லா இருக்கு. டயர் எதுவும் வித்தியாசமாக இருக்குது. கலராக கொடுத்து வச்சிருக்கானுங்க, ஜல்லிக்கல் மாதிரி உள்ளத. இந்த பக்கம் என்ன? ஓ, அதில் எல்லோ கலரா? இந்த சைடு ஒயிட் கலர் சைக்கிள் கூட இருக்குது. எதை பார்த்தாலும் நமக்கு ஆல் டைம் ஃபேவரட் ரெட்டு தான். நம்ம ரெட் கலர் சைக்கிளே எடுத்துக்கலாம். நம்ம சைஸ்க்கு இது கரெக்டாக இருக்குமா? பேலன்ஸ் பண்ண முடியுமா நமக்கு இந்த சைக்கிளை? எதுக்கு தள்ளி பார்க்கலாம். கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தள்ளவெல்லாம் முடியுது நமக்கு. ஓட்டுனாலும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரெட் கலர் சைக்கிள் தான் பார்க்குறதுக்கு நல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. டயரும் நல்லா கலராக மின்னுது. இதே எடுத்துக்கலாம். அம்மா, நான் இந்த ரெட் கலர் சைக்கிளே எடுத்துக்கிறேம்மா. அப்படி வந்து வலிக்கு பைக் வேணுமாம்ல? பைக்கு ஆள பாருங்க. அண்ணா, நான் அந்த ரெட் கலர் சைக்கிள் எடுத்துக்கிறேண்ணே. அதாப்பா நான் நினைச்சேன் அப்பயே
வர்ற பசங்க எல்லாருக்கும் அந்த மிட்டாய் சைக்கிள் தான் பிடிக்குது. இதே எடுத்துக்கிறீங்களா? இது நல்லா இருக்குமா? அது டயர்ல பாத்தீங்கன்னா மிட்டாய் கொடுத்துருக்காங்க. பையனுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டயரை கழட்டி மிட்டாய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். என்ன டயரை கழட்டி மிட்டாய் எடுத்து சாப்பிடலாமா? ஆமா, மிட்டாயத்தை கொடுத்து வச்சிருக்கானுங்க. நீங்க ஏன்னா நீங்க வேற, அவன் சும்மாவே இதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாள்ல உட்காந்து எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவான். இதுல நீங்க மிட்டாயை பிரிச்சு எடுக்கலான்னு வேற சொல்லிவிட்டீங்களே. இன்னைக்கு ஒரே நாள தர்சன் இந்த சைக்கிளை என்ன தம்சம் பண்ண போறானோ. சரி, வாங்கி கொடுக்கறது நம்ம கடமை, அதுக்கு மேல என்ன பண்ணட்டும். பார்பி, பார்பி. அடடா அபியம்மா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வந்த பார்பி. ஏன் பார்பி நீங்க வேற, சைக்கிள் கடைக்கு எதுக்கு வருவாங்க? அப்படியே சைக்கிள் வாங்கி கேட்டுச்சு, சரி அதான் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படிங்களா அபியம்மா? எங்க அபிய காணோம்? பார்பி ஆண்டி, பார்பி ஆண்டி. வா, எவ்வளோ சைக்கிள் வச்சிருக்காங்க, எவ்வளோ காசு இருக்கு. ஐ ஆண்டி, நீங்களும் தர்சனுக்கு சைக்கிள் வாங்க வந்தீங்களா? தர்சனே சைக்கிள் எடுத்துட்டியாடா நீ? என்னடா ரெட் கலர் சைக்கிள் சூப்பராக எடுத்துட்டடா நீ. நானும் போய் பார்த்து எடுத்துக்க போறேன். அம்மா, நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் பார்த்து எடுத்துக்க போறேம்மா. அபிகண்ணு, தர்சனு ஏதோ மிட்டாய் சைக்கிள் ஒன்று எடுத்துருக்கலாம் பாரு. அது டயர்ல கலர் கலரா மிட்டாய் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு வச்சுக்கோயேன், டயரை கழட்டி நீ எடுத்து சாப்பிட்டுக்கலாமா மிட்டாயெல்லாம். இது என்ன புதுசா இருக்கு மிட்டாய் சைக்கிள்னு? இந்த பிள்ளைங்களை கவர் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றானுங்க. அம்மா அம்மா, எனக்கு மிட்டாய் சைக்கிள் தான் வேணும். சார், வேற மிட்டாய் சைக்கிள் இருக்குதாங்க சார்? இருக்குதுங்க மேடம். இதோ ஒரு நிமிஷம் நான் எடுத்து கொடுக்குறேன். பாப்பா மிட்டாய் சைக்கிள் தான் கேட்குறாளா? எல்லாருக்கும் மிட்டாய் சைக்கிள் தாங்க மேடம் பிடிக்குது. பாருங்க, இந்த மஞ்சள் கலர்ல நல்லா இருக்குங்களா? இதுலயுமே பாத்தீங்கன்னா மிட்டாய் கொடுத்துருப்பாங்க. புது ப்ராடக்ட்டுங்க மேடம். எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, நான் எல்லோ கலர் சைக்கிளே எடுத்துக்கிறேம்மா. பாப்பாவுக்கு பார்க்கவுமே பிடிச்சிருச்சாட்டேங்குது. என்னங்க மேடம், எடுத்துக்கிறீங்களா? என்ன அபி, எல்லோ கலர் சைக்கிள் ஓகேவா? அம்மா, எனக்கு நல்லா இருக்குமா, நான் இந்த சைக்கிளே எடுத்துக்கிறேன். தர்சனுக்கு ரெட் கலரு, எனக்கு எல்லோ கலர். ஜாலியா இருக்குதே. தர்சனு, உனக்கு எனக்கு ஒரே மாதிரிடா. ஆமா அபி, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனா எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப ஃபேவரட்டா, அதனால ரெட் கலர் எடுத்துட்டேன். பரவாயில்லடா, எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்கூல் கூட்டிட்டு போலாம். சரி அபி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பார்த்துட்டு கேட்பாங்கல்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சைக்கிள் வச்சிருக்கீங்க, எங்க வாங்கினீங்கன்னு. ஆமாண்டா, ஜாலியா இருக்கும்ல. ஸ்கூல் வேற ரீஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்கூலுக்கு இனிமே சைக்கிள்லயே போயிடலாம். நான் என் பேக்லாம் இந்த பின்னாடி வச்சுக்குவேன், என் லஞ்ச் பேக்லாம் முன்னாடி மாட்டி விட்டுருவேன். நானும் தான்ப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம், சரியா? சரிடா. தர்சன், எருமை, இந்த போலீஸ்கார கேட்டு ரொம்ப நாளா வாங்கிக்கிறியா? வந்ததோட வாங்கிக்க. அது வேற வாங்குறதுக்கு திரும்ப எங்க போறோம் பாரு. இந்த 4 கலர்ல கொடுத்துருக்காங்க, எந்த கலர் எடுத்துக்கிற? பார்பி மம்மி, போலீஸ்கார் வாங்கி தர போறீங்களா? ஜாலி ஜாலி. இதுல எந்த கலர் நல்லா இருக்கு? ஒயிட் கலரு. போலீஸ்காரனாவே ஒயிட் கலர் தான் செம்மையா இருக்கும். பார்பி மம்மி, எனக்கு இந்த ஒயிட் கலர் போலீஸ்கார் தான் வேணும். வெள்ளை கலரா? நல்லா இருக்குது. சரி, எடுத்துக்க. அந்ததோட அண்ணா, இந்த வெள்ளை கலர் போலீஸ்கார் எடுத்து வச்சிருங்கண்ணா. சரிம்மா, இதை எடுத்து வச்சிடறேம்மா. இந்த பக்கம் என்ன வச்சுக்கிறீங்க? என்னது, பஸ்ஸா? ஏரோப்ளேனா? ஐயோ, இதெல்லாம் இவன் பார்த்தானா ஒன்னத்தையும் வாங்கி கேட்பானே. அம்மா அம்மா, ஆட்டோமா? அடிங்கொய்யால, இந்த தானே பத்தாது, ஆட்டோ வரையாமல நொறுக்கியே விடுவேன். முதல்ல இது ரெண்டையும் வச்சு விளையாடு, அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும். சரிம்மா. அண்ணா, எவ்வளோ பில்லு? இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட போலீஸ்காரை எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைக்கிளுக்கும் போலீஸ்காருக்கும் சேர்த்து மொத்தம் 3500 ரூபாய் வந்திருக்குமா? என்ன 3500 ரூபாவா? அண்ணா, பார்பியோட பில்லையும் என்னோட பில்லையும் ஒன்னா சேர்த்து போட்டுருங்க, நானே பே பண்ணிடுறேன். ஐயோ அபியம்மா, நீங்க வேற 3500 ரூபாய் சும்மாவா இருக்குது? நான் பே பண்றேன் பார்பி, அதனால என்ன இருக்கு? அப்படியா சொல்றீங்க அபியம்மா? பார்பி மம்மி, என்னங்க சத்தம்? ஐயோ, ஒண்ணு இல்ல தர்சனே, அபியம்மா பே பண்றேன்னு சொன்னாங்க. வேண்டவே வேண்டாம், நானே பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்டா. அதான் நான் பார்த்தேன். ஒழுங்கு முறையில காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. சரிடா தர்சனே. கண்ணு, ஆன்டி பே பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க ஆன்டி, அம்மா கிட்ட நிறைய பைசா இருக்குது, அவங்களே கொடுத்துக்குவாங்க, அதான். சரி கண்ணு. சரிங்கண்ணே, நீங்க எங்க 2 பேரோட பில்லையும் தனித்தனியாவே கொடுத்துருங்க, நாங்க 2 பேருமே உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறோம். சரிங்க மேடம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய், பார்பிக்கு பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். என்னோட ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். அவங்க 2 பேரும் பில்லு பே பண்ணட்டும், அது வரைக்கும் நம்ம ஓட்டு பார்க்கலாம்டா தர்சனே. ஃபர்ஸ்ட் நான் ஓட்டுறேன் பாரு. தர்சனே, உனக்கு தெரியுமா, நான் கையெல்லாம் விட்டுட்டு ஓட்டுவேன் தெரியுமா? நானும் தான் கை விட்டு ஓட்டுவேன். ஃபர்ஸ்ட் நான் ஓட்டி காட்டுறேன் பாரு. என்னோட மஞ்சள் கலர் சைக்கிள்ல ஏறி உட்காந்துட்டு எப்படி ஜாலியா போகுதா சைக்கிளு? சூப்பரா இருக்குல்ல? நான் ஸ்கூலுக்கு ஜாலியா இந்த சைக்கிள்ல போவேன்.
எப்படி கையை விட்டுட்டு ஓட்டுறேன் பத்தியில. ஏய் சூப்பரா ஓட்டிட்டடி அபி. நான் இப்போ ஓட்டுறேன்னு பாரு. இப்ப பாரு நான் ரெட் கலர் சைக்கிள் தர்சன சிங்கம் வருது பாரு. எப்படி எப்படி கையை விட்டு ஓட்டுறனா? நம்ம 2 பேருக்கும் அந்த ஹேண்ட் பேரை பிடிக்கவே முடியல, அதனால கையை விட்டு ஓட்டிட்டு இருக்கோம். ஏன்ப்பா உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? எப்படியோ ஓட்டுனல 2 பேரும். ஆமாப்பா, எனக்கு இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு போலாம். சரிப்பா.